வெல்கம் டு அவர் சேனல் ராஜாவின் பார்வை. டுடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட டீட்டெயில்டு ரிவ்யூ 2026க்கான அட்மிஷன்ஸ் நீங்கள் இந்த காலேஜில் போட போகிறீங்க அப்படின்னா இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, கவர்மெண்ட் கோட்டாவில் வரீங்க என்ன கட் ஆஃப் தேவைப்படும், இல்லை இந்த காலேஜ் ஒரு ஆப்ஷனாக வச்சிருக்கீங்க, இதோட அகாடமிக்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போடலாமா வேணாமா, இல்லை ஒரு கன்ஃபியூஷன் இருக்கீங்க இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூவாக காலேஜில் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு டிசைடிங் வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மைசெல்ஃப் ராஜகுமாரன் தனலட்சுமி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனோட அட்மிஷன் கோஆர்டினேட்டர் தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு அட்மிஷன்ஸ் போடக்கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம மூலியமாக வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜோட அஃபிஷியல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து 10,000 rupees வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி தருவோம். அண்ட் ஃப்ரீ அப்ளிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நான் இப்போ சொல்ல போகிற வீடியோவில் எனி டவுட்ஸ் இருந்தாலும் என்னோட பர்சனல் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் கீழே கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனை பற்றி பார்க்கணும். தனலட்சுமி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சொன்னாலே தமிழ்நாட்டில் தெரியாத ஆளே கிடையாது. திருச்சி, பெரம்பலூர், சென்னைன்னு சொல்லிட்டு இவங்களோட குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஒரு பெரிய குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன். அதில் ஒன் ஆஃப் த காலேஜில் இந்த கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ். இதில் வந்து இன்ஜினியரிங், MBA, ஃபார்மசி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த காலேஜில் அட்டானமஸ் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் அட்டானமஸ் காலேஜ், NACல A+ கிரேட் வாங்கியிருக்காங்க. மொத்தம் 11 BTech அண்ட் BE இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், AIDS, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, CSE வித் சைபர் செக்யூரிட்டி, ECE, EEE, ஃபுட் டெக்னாலஜி, BTech IT, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் MBA அண்ட் BPharm அண்ட் DPharm கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலேஜோட கேம்பஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லிட்டு இந்த காலேஜில் ஆப்பிளோட ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் சென்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்காக காலேஜுக்குள்ளேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கருடா ஏர்ஸ்பேஸ் ட்ரோன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் AR/VR டெக்னாலஜி அண்ட் TVS ட்ரைனிங் அண்ட் சர்வீஸ் சென்டர், அதுக்கப்புறம் N2Tech அப்படிங்கிற கம்பெனியோட இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் 3D பிரிண்டிங் அண்ட் AWS அகாடமிக் கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்டு AICTயோட ஐடியா லேப். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். இந்த இப்போ நான் சொன்ன லேப்ஸ் எல்லாமே காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருக்குது. அண்ட் அகாடமிக் அண்ட் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ் யாருன்னா ICT அகாடமி, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, எக்ஸாவேர், விர்ச்சுவல் லேப்ஸ், NPTEL லோக்கல் சாப்டர், NITTTR சென்னை, IIT பாம்பே ஸ்போக்கன் டியூட்டோரியல். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர்ஸ் நம்ம காலேஜ் கூட டைப் ஆயிருக்கு. ஸோ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் மெயின் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் தான். ஸோ நம்ம காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் LPA 14 LPA வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பேக்கேஜ். லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 1340+ ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்லேருந்து வந்திருக்கு. அண்ட் 2675+ இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் 200+ கம்பெனிஸோட MOUs சைன் பண்ணியிருக்காங்க. 150+ கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ 100 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா எவ்வளோ சார் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா 97.4% வந்து பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் MNC கம்பெனிஸ். ஒரு 4-5 கம்பெனிஸ் மட்டும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்ஃபோசிஸ், TCS, காக்னிசன்ட், ஜோகோ, அசென்சர், எக்ஸாவேர்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா IT அண்ட் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் கம்பெனிஸ் தான். ஸோ இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா நம்ம காலேஜில் நீங்கள் அட்மிஷன் போட வந்தீங்க அப்படின்னாலே கேம்பஸ் முன்னாடியே என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பேர், அவங்க டிபார்ட்மெண்ட், அவங்க எந்த இயர், அவங்க என்ன கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட், அதாவது எவ்வளோ சேலரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க முதற்கொண்டு டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 years வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா 11 கோர்ஸில் எந்த கோர்ஸ் படித்தாலுமே 100% பிளேஸ்மெண்ட்ஸு இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுத்து 100% வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிறாங்க. ஸோ நீங்கள் பிளேஸ்மெண்ட் பற்றி கவலையப்பட வேணாம். ஸோ காலேஜோட அகாடமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 years இன்ஜினியரிங், அதில் செகண்ட் இயர்லேருந்தே பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தேர்ட் இயர் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண வச்சிருவாங்க. காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாலக்காடு ஹைவேல நவக்கரையில் லொக்கேட் ஆயிருக்கு. காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே கேர்ள்ஸுக்கு தனி, பாய்ஸுக்கு தனி பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் லோக்கலில் பாலக்காடு அண்ட் கோயம்புத்தூர் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா காலேஜோட பஸ் ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 11 கோர்ஸில் என்னென்ன கோர்ஸுக்கு என்னென்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அது வீடியோவில் சொன்னால் லென்த் ஆயிரும்.
அது நீங்கள் பர்சனலாக எனக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி இந்த கட் ஆஃப்க்கு இந்த கோர்ஸ் வந்து தனலட்சுமியில் கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட என்னென்ன கட் ஆஃப்க்கு என்னென்ன கோர்ஸ் கிடைச்சது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட தனி பிடிஎஃப்ஸ் இருக்குது. அதுவுமே தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், அவங்களுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணி விடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம். ஸோ இந்த 2026க்கான அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது MBA, இன்ஜினியரிங், பிஃபார்ம், டிஃபார்ம் எல்லாத்துக்குமே ஓப்பன் ஆயிடுச்சு. மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்போ தான் அட்மிஷன்ஸ் வந்து மார்ச்சில் தான் ஓப்பன் ஆயிருக்கனால இந்த 11 கோர்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டொனேஷன்ஸே கிடையாது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். ஃபீஸ் மட்டும் கட்டி அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இப்போவே இந்த காலேஜில் ஜாயின் பண்ணினா இப்போவே வந்து சீட்டை வந்து நீங்கள் எக்ஸாம் போயிட்டு இருக்கும்போதும் சரி, ரிசல்ட்டுக்கு முன்னாடி சரி, சீட்டை வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் பிளாக் பண்ணி வைக்கும்போது இதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அல்லது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் டொனேஷன் கண்டிப்பாக வரும். வந்தாலும் இப்போ பிளாக் பண்ணி வைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன காரணத்தை கொண்டு டொனேஷன்ஸ் வராது, ஃபீஸ் மட்டும்தான். இந்த ஸ்டூடெண்ட்ஸை இந்த வீடியோவை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட் ஆர் பேரண்ட்டை சொல்லி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்து கேம்பஸை விசிட் பண்ணுங்கள். காலேஜோட லேப்ஸை பாருங்கள், அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொன்னால அதெல்லாமே பாருங்கள், ஹாஸ்டல் பாருங்கள், கிளாஸ் ரூம் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஒரு சூப்பரான பிளேஸ்மெண்ட்ஸ், ஒரு சூப்பரான அகாடமிக்ஸ் 4 வருஷம் முடிச்சு வரும்போது கம்பல்சரியோட வேலையோட ஸ்டூடெண்ட்ஸ் வரணும் அப்படின்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி மைசெல்ஃப் ராஜகுமாரன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் அட்மிஷன் கோஆர்டினேட்டராக இருக்கேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம மூலிமா டைரெக்டாக காலேஜில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீஸ் என்ன ஸ்ட்ரக்சர் காலேஜில் சொல்கிறாங்களோ அதுலேருந்து 10,000 ரூபா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் கம்மி பண்ணி தருவோம். அண்ட் ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸுமே ஓடிட்டு இருக்கோம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட பர்சனல் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீட்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரம் ஃபில் ஆயிரும். இல்லை அப்படின்னா டொனேஷன்ஸ் வந்துடும். அண்ட் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து சார் சீட்ஸ் புக் பண்ணணும், அண்ட் என்னென்ன கோர்சஸ் வந்து இந்த கோர்சஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குமா சார், ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன சார், அது இதுன்னு எனி டவுட்ஸ் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி என்னோட நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் எனி டைம் வாட்ஸ்அப்பாக மெயினாக காலே பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ 12th முடிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜஸில் அட்மிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட பிரைட்டான ஃபியூச்சருக்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஒரு ரைட்டான ஆப்ஷனாக இருக்கும்னு சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.